தம்பி, நமக்கு ஒரு வீடு வாடகைக்கு வேணும். நல்ல வீடு இருந்தால் சொல்லுங்கள். வாடகைக்கு நல்ல வீடு, அருமையான வீடு, ராசியான வீடு ஒன்று இருக்குன்னாச்சு. அந்த வீட்டை வந்து பாருங்கள், பிடிச்சிருந்தா குடி வந்துடுங்க. என்னென்னாச்சு, வீடு பிடிச்சிருக்கா? வீடு பிடிச்சிருக்கு, ஆனால் கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்குய்யா. என் வீட்டம்மா பார்த்துட்டு என்ன சொல்லுவாளோன்னு எனக்கு யோசனையாக இருக்கு. இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சால் நீங்கள் இப்படி பேச மாட்டீங்க. அப்படி என்ன தம்பி இந்த வீட்டில் விசேஷம்? விசேஷம் இருக்குன்னாச்சு, இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீட்டில் வந்து வாடகைக்கு குடியிருந்தவங்க எல்லாருமே இது வரைக்கும் ஒரு 4-5 பேர் வந்து இருந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 4 பேர். அவங்க 4 பேருமே இங்கேருந்து குடியிருந்து காலி பண்ணி போகும்போது சொந்த வீடு கட்டிட்டு தான் போயிருக்காங்கன்னா பாருங்களேன். இந்த வீட்டோட ராசி எப்படின்னாச்சு, அருமையான வீடு. தம்பி, இதை கேட்கும்போது என் மனசும் குளிருது, வயிறும் குளிருது. அப்படியா தம்பி, அப்படி ஒரு ராசி இருக்கா? சரி தம்பி, என் வீட்டம்மாவை கன்வின்ஸ் பண்ணிடுறேன். இந்த வீட்டுக்கே நாங்கள் குடி வாரோம். ஆமாம், அந்த 4 பேர் இருந்தாங்கன்னு சொன்னீங்களா, அவங்கள பற்றி கொஞ்சம் விவரம் சொல்ல முடியுமா? விவரம் என்ன ஆச்சு, அவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில் சொல்லுதேன், அட்ரஸும் தரேன். வேணால் அவங்கள மீட் பண்ணி பேசிக்கிடுங்க. அருமை அருமை, ரொம்ப அருமையாக சொல்லிட்டீங்க. தாங்க. பொட்டலில் உப்படாயவன் கோயில் தெருவில் நீங்கள் சொல்கிற வீட்டில் வாடகைக்கு குடியிருந்த ராமதாஸ் நான் தான். உங்களுக்கு என்ன விவரம் வேணும்னு சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். அந்த வீட்டில் நீங்கள் குடியிருந்தீங்கன்னு தான் அந்த தரகர் உங்கள் அட்ரஸ் கொடுத்தாப்புல. அந்த வீட்டுக்கு போன பிறகு உங்களுக்கு நல்லது நடந்துச்சுன்னு வேற சொன்னாப்புல. சொந்த வீடு கட்டிக்கிட்டே இல்லாமல் அப்படியா ஐயா? அந்த வீட்டுக்கு வாடகைக்கு போன பிறகு தான் ஆச்சு. 10 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தோம். என் மனைவிக்கு குழந்தை பாக்கியம் வந்துச்சு. ஆண்டாஞ்சேல அந்த வீட்டிலே இருக்கும்போது 2 குழந்தைகளும் எனக்கு பிறந்துச்சு. அந்த வீட்டில் ஒரு 2-3 வருஷம் இருந்தோம்னாச்சு. அதை விட்டு வெளியே வரும்போது சொந்த வீடு கட்டிட்டு தான் வெளியே வந்தேன். நான் அந்த வீட்டுக்கு தான் ஐயா குடி போக போகிறேன், அதனால தான் கேட்க வந்தேன். நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. நல்லது நடக்கட்டும் அண்ணாச்சி. ஆமாங்க, அந்த வீடு ரொம்ப ராசியான வீடு, பார்த்துக்கிடுங்க. என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு வரம் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அந்த அலைச்சல் அலைஞ்சேன். போகாத கோயில் கிடையாது, செய்யாத பரிகாரம் இல்லை. அந்த வீட்டுக்கு போய் 3 மாதத்துலங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ ஒரு அருமையான வரன் என் பொண்ணுக்கு அமைஞ்சு அவளுக்கும் நல்லபடியாக கல்யாணம் ஆச்சு. பார்த்துக்கிடுங்க, கல்யாணம் ஆகி 1 வருஷத்தில் அவளுக்கு குழந்தை பாக்கியமும் வந்துட்டுன்னா பார்த்துக்கிடுங்க. அந்த வீட்டை வந்து மறக்க முடியாதுங்க. அதே மாதிரி சொந்த வீடு கட்டணும்னு ரொம்ப நாள் எனக்கு ஆசை இருந்தது. அந்த வீட்டில் இருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி நான் சொந்த வீடு கட்டிட்டு தாங்க வந்தேன். ராசியான வீடுங்க. பாவம் பாருங்க, அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க இந்த வீட்டை இங்கே விட்டு போட்டு வேற எங்கேயோ போய் குடியிருக்காங்க. அந்த வீடு ஊரை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு, பார்த்துக்கிடுங்களேன். இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் பெரிய புண்ணியவாளனாக இருப்பார் போல். ஊர் புண்ணியத்தை பூரா அள்ளியே கட்டுதார். ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். வாரேன். நீங்கள் அந்த வீட்டுக்கு குடி போகிறதா இருந்தால் வாடகைக்கு விட்டுறாதீங்க, உடனே போயிருங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம், நன்றி. அந்த ராசியான வீட்டுக்கு குடி போகிறீங்களா வாடகைக்கு? ரொம்ப சந்தோஷம் ஐயா. உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிட்டுன்னு தான் சொல்லணும். அந்த வீட்டுக்கு வாடகைக்கு குடியமர்த்த போய் 10 வருஷமாக தொலைஞ்சு போயிருந்த என் தம்பி திரும்ப கிடைச்சான். அது மாதிரி இந்த பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய வீடு, இதை கெட்டதுக்கு லோனு அப்ளை பண்ணியிருந்தேன். 3 மாதத்தில் சேங்ஷன் ஆகிட்டு. இந்த வீட்டை விட்டுறாதீங்க ஐயா. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு வரும்னு சொல்லுவாங்க ஐயா. அவர் தரகர் கொடுத்த 4 பேரில் 3 பேர், 3வது ஆள் நீங்கள். உங்கள் 3 பேருக்கு நடந்த நல்லதை கேட்கும்போதே அவ்வளவும் எனக்கு நடந்த மாதிரி நான் நினைக்கிறேன், சந்தோஷப்படுறேன். வீட்டை விட்டுற மாட்டேன் ஐயா. உடனே போய் குடியமர்றது தான் வேலை. வாரேன் ஐயா, ரொம்ப நன்றி. பச்சை தண்ணி கூட குடிக்காமல் போறீங்கள. மனசும் வயிறும் நிறைஞ்சி போச்சு சாமி. வாரேன், சந்தோஷம். தம்பி, நீங்கள் சொன்ன 4 பேரில் 3 பேரை சந்தித்து பேசுகிறேன், முழு திருப்தியா. பிடிங்க அட்வான்ஸை, இந்த வீட்டுக்கு குடி வாரேன். அட்வான்ஸ்லாம் வேண்டாம்னாச்சு. வீட்டுக்கு சொந்தக்காரரு அங்கே குடியிருக்க வரதா சொல்லிட்டார். அவர் எங்கேயோ போன இடத்துல ஒரு ஜோசியக்காரரை மீட் பண்ணியிருக்கார். அவர் என்னையா பிரச்சனைன்னு சுற்றிக்கிட்டு இருக்கிய, கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் களைஞ்ச கதையா? உங்களோட பூர்வீக வீடு அவ்வளோ ராசியான வீடியா? அதில் வாடகைக்கு குடியிருந்தவன் பூரா காலி பண்ணி போகும்போது புது வீடு கட்டிட்டு போயிருக்கான். நீங்கள் அங்கே போய் குடியிருங்க, உங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்வு கிடச்சிரும்னு சொல்லிட்டார். அவரும்
சரின்னு சொல்லிட்டார். என்கிட்ட ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டார், வேறு யாரையும் குடியமர்த்தாத வாடகைக்கு அப்படின்னு. வாரேன்னு சொல்லிட்டார் அண்ணாச்சி. எல்லாம் இறைவன் செயல் தம்பி. வாரேன். நல்ல வீடு வேறு இருந்தால் பார்த்து சொல்லுங்கள். சரி அண்ணாச்சி, பார்த்து சொல்லுங்கள்.